இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. இன்று நாம் நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் சிலவற்றை எவ்வாறு இலகு ஆங்கிலத்தில் இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாக பேசுகின்றோம் என்றும் அவற்றையே நேட்டிவ் ஸ்லாங்கில் எவ்வாறு அறிந்தவர்களுக்கிடையே நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்றும் பார்ப்போம். எனக்கு புரிகிறது. இதை நாம் சாதாரணமாக எவ்வாறு சொல்வோம்? I understand. I understand. உங்க எல்லாருக்குமே தெரிந்த விடயம்தான். அதை நாம் எவ்வாறு நேட்டிவ் ஸ்லாங்கில் சொல்வோம்? I get it. I get it. எனக்கு புரியல. I don't understand. I don't understand. I don't get it. I don't get it. நான் ஒத்துக்கொள்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எங்கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. I agree. I agree. இது நேட்டிவ் ஸ்லாங்ல I'm on the same page. I'm on the same page. நான் ஒத்துக்கொள்ளல. I don't agree. I don't agree. That's not how I see it. That's not how I see it. That's not how I see it. எனக்கு உன்னை புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி சொல்லலாம்? I understand you. I understand you. இது எவ்வாறு நேட்டிவ் ஸ்லாங்ல சொல்லிக் கொள்ளலாம்? I feel you. I feel you. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பசிக்கிறது என்றா எப்படி சொல்வோம்? I'm hungry. எனக்கு ரொம்ப பசிக்குது. I'm very hungry. I'm very hungry. இது என் நேட்டிவ் ஸ்லாங்ல எப்படி சொல்வோம்? I'm starving. I'm starving. I'm starving. ஓய்வெடுத்துக்கொள். இது எப்படி சொல்லலாம்? Take rest. Take rest. நேட்டிவ் ஸ்லாங்ல எப்படி சொல்லலாம்? Chill. 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 அதை பற்றி யோசித்து பார். Think on it. Think on it. இதை வேற எப்படி சொல்லலாம்? Consider it. Consider it. Or sleep on it. Sleep on it. நான் யோசித்து சொல்ல முடியுமா? இது எப்படி கேட்கலாம்? Can I sleep on it and say? Can I sleep on it and say? யோசிக்க நேரம் வேண்டுமா? Do you need time to sleep on it? Do you need time to sleep on it? என்றவாறு கேட்டுக்கொள்ளலாம். ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தெளிவாக இருக்கிறது. It's clear. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. It's very clear. இது எப்படி நாங்க நேட்டிவ் ஸ்லாங்ல சொல்லலாம்? It's obvious. It's obvious. அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாள். அவள் அழகாக இருக்கிறாள். She's beautiful. அப்போ ரொம்ப அழகா இருக்கிறாள் எப்படி சொல்வோம்? எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. She is very beautiful. இது நாங்க இலகுவா நேட்டிவ் ஸ்லாங்ல எப்படி சொல்வோம்? She's gorgeous. She's gorgeous. Again, she's gorgeous. இது ரொம்ப முக்கியமானது. இது முக்கியமானது. Very good. This is important. இது ரொம்ப முக்கியமானது. This is very important. இதையே நாம் எப்படி சொல்லலாம்? This is crucial. This is crucial. Now, this is the time for you.
அவளுக்கு புரிகிறது. அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அண்ட் அதை எப்படி நேட்டிவ் ஸ்லாங்ல சொல்லலாம்? இரண்டையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. இதேபோல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.